இவனுக்கு எல்லா கலைகளும் தெரியும், உலகின் எல்லா மொழிகளும் தெரியும். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, கட்டு கதையை சொல்ல வேண்டும். டான்ஸ் ஆடா அண்ணா டான்ஸ். இப்ப கிளிய போதுடா அவன் ஜீன்ஸ். டகடக டும் டும் டகடக டும் டும் டர். இவ்வளவுண்டு அருகம்புல்லு அருகம்புல்லு சாறு ஹெல்த் ஃபார் ஹெல்த். இங்க வாடா, இந்த புல்லே உனக்கு ஹெல்த்னா இது எவ்வளவு பெரிய புல்லுடா. அவனை சிரிக்க வேணா சொல்றான், அசிங்கமா இருக்கு. நீ அசிய பண்ணந்தாண்டா அவன் சிரி. ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்போ சொன்னா சாமான் ரொம்ப மூட் அவுட் ஆயிருவா மச்சான். இப்போ சொல்ல வேண்டாம். ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். உலகத்தில் எந்த மதுவும் போதும்னு சொன்னது கிடையாது தம்பி. சாராயணம் போட்ட மட்டை அப்படி அந்த அளவுக்கு போவான். ஆனா கல்லு மட்டும் போதும்டா. 2 லிட்டருக்கு மேல குடிக்க. கல்லு குடிச்சு செத்தவங்க கிடையாது, சொத்தம் மட்டும் வித்தவங்க கிடையாது. கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இளையாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் போனோன்னா ஒரு தம்பி கல் இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்போம். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான். அதை குடிச்சுட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டியை கல் வீசிட்டு குடுவேறி வச்சுட்டு காலில் வந்துட்டான். இதுல எதுல உண்மை சொல்றா? என்ன பேசுறா? ஏதாவது பேசுறா? கல்லு உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே, இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டா போட்டுறேன். கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சீமான் போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். கல்லு மட்டும் அனுமதி வச்சா அதுக்கு சாராயத்துக்கான அனுமதி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. ஒவ்வொரு இடத்துல கல் வைக்கிறாங்களா இல்ல சாராயம் விற்கிறாங்களா என்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற காவல்துறையும் அதற்கு தயாரா இல்ல, எந்த அதிகாரியும் தயாரா கிடையாது. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? கல்லுங்கிற பேர்ல மீண்டும் சாராயம் தான் விற்கப்படும். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஏன் கல்லு இந்த நாட்டுல கல் இதற்கு முன்னாடி விட்டது இல்லையா? கல்லுக்கு அடிமையாகி காட்டுல கடந்த கதையெல்லாம் இல்லையா? அப்படி அழிஞ்சு போன பல சமூகங்கள் இல்லையா? மீண்டும் அதை ஏன் கொண்டு வரணும்? அதனால இங்க கல்லுக்கும் கூடாது, சாராயமும் கூடாது, மதுவும் கூடாது. முற்றிலும் மது விலக்கை கொண்டு வர வேண்டும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஒரு கப்பல்ல 60,000 கப்பல்கள்லயே 60,000 யானைகளை ஏற்றி கொண்டு இருக்கேன். ஒரு யானை நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஒரு யானை எவ்வளவு பெரிய உருவம். அது 60,000 யானைகளை கப்பல்ல ஏற்றி 60,000 யானையை கொண்டு வரிசையை நிறுத்தி அப்படியே வாழ்ந்து போன வச்சு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். கருணாநிதி அவர்களுக்கும் செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா, இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்டப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல எப்படி நம்புறது? ஐயா, கருணாநிதிக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க கொண்டாடினா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், மறுபடியும் கொண்டாடுவீங்களா? திண்டாடுவீங்களா? எல்லாம் சேர்த்ததானே கேக்குறாருல, சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா? உன்னைய தாண்டா கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேள்வியா இருக்காங்களா? என் மொழி செம்மொழியா இருந்ததா நீங்க செம்மொழியா ஆக்குனீங்களா? யார்கிட்ட பதில் இருக்கு? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? கலைஞருடைய பிறந்த நாளுக்கு செம்மொழிக்கு என்ன சம்பந்தம்னு சில பேர் கூச்சம் இல்லாம கேக்குறாங்க. ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த தமிழ் அவருக்கு முன்னால இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏன் நம்முடைய மரியாதைக்குரிய பக்தவச்சல் அவர்கள் முதலமைச்சரா இருந்த போது தமிழ் இல்லாமையா போச்சு? நம்முடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த போது தமிழ் என்ன இல்லாமையா போச்சு? இருந்தது. ஏன் மூதறிஞர் ராஜாஜி உட்கார்ந்து இருந்தார் முதல்வரா, அப்ப கூட என்ன தமிழ் இல்லாமையா போச்சு? இருந்தது. ஆனா அப்பெல்லாம் தமிழ் 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 என்று மட்டுமே இருந்தது. டாக்டர் கலைஞர் முதல்வரான பிறகுதான் அது செம்மொழி என்று இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது உயர்தனி செம்மொழி 1000 ஆண்டு கால பழமையும் வளமையும் மிகப்பெரிய இலக்கிய இலக்கண தொடர்பும் உடையது என்று இந்தியா முழுக்கவும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் செம்மொழி என்று மாற்றுவதற்காக மத்திய அந்த ஒன்றிய அரசை வற்புறுத்தி அதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்லம். அப்ப அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு அந்த காலத்துக்கு ஏற்ற சொற்களை உருவாக்கி கொண்டு உயிர்ப்போடு இருத்தல் தமிழின் குணம்.
கால மாற்றத்தை கணித்து அந்த கால மாற்றத்திற்கு ஏற்ப அரசியல் செய்து கால மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை வகுத்து கொண்டு புதுப்பித்துக் கொண்ட தலைவர் டாக்டர் கலைஞர். தமிழ் போலவே தன்னை புதுப்பித்துக் கொண்டவர். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. வந்துட்டாயா வந்துட்டாயா. அட பைத்தியக்கார உலகமே, முருகன் கோயில்ல சீமானோட தாத்தா கோயில். சீமான் தெரியுமா? சீமான் தெரியுமா? கேட்டுக்குங்க. சீமான் உங்களை யாருக்கும் தெரியல. அதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கிரு, இல்லைன்னா செத்துருவேன். எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டான். தெரிஞ்சுக்க முதல்ல. உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா? அது அவங்களுடைய விருப்பம், அதை நான் தடுக்க விரும்பல. துர்கா ஸ்டாலின் என் மனைவி துர்கா ஸ்டாலின் எந்த கோயிலுக்கு போறாருன்னு பாக்குறாங்க. அங்க போய் போட்டோவை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா கோயிலுக்கு போறாருன்னு பரப்புறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அதை நான் தடுக்க விரும்பல. அத்திவரதர் கோயில்ல குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா? கோயில் கோயிலா போய் நாங்க 1999 கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு, அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா? கோயிலும் பக்தியும் அவரவர் உரிமை, அவரவர் விருப்பம். நான் முருகனை தொட்டேன், என் தமிழ் இறைன்னு. நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க பெருமக்களே? கடவுள் மறுப்பா? பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா? நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம். அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. ஏராளமான கோவிலுடைய போராட்டங்கள் நடத்தி வெகு மக்களோட வழிபாட்டு உரிமையை வாங்கி கொடுத்தது நம்முடைய திராவிட இயக்கம். தலைவர் கலைஞருடைய பராசக்தி டயலாக் தான் அவங்களுக்கு பதில். கோவில் கூடாது என்பதல்ல, கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகிவிடக் கூடாது. பாஜகவினர் போல போலியாக இருக்கக்கூடாது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். முருகன் ஏன் பேர் வந்தது? குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கி ஏறி இருந்ததால் முருகன் என்று அழைக்கப்பட்டான். பிரபாகரன் இருந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தால் ஒரு சிங்களன் உயிரோட இருந்திருக்க மாட்டான். ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. வா, என் அக்கா தங்கச்சி மாறுவருத்தாயா? அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி மாறுவருப்பேன். இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு. என் தங்கையை பாலியல் வல்லுற கொண்டு நடிச்சாலையில் பிணமாக்கினாயா? 1க்கு 100 உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஏரியால ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா என் அண்ணன் வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா. இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கேக்குறோம்ல சொல்றது. கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியாவுலயே, வேலையா போகாம கெத்தா சுத்தினே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் சார் பிடிக்குமே. கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லார்கிட்டயும். பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே பழி கூட்டு போவார் சார். எப்படி எவர்படி கெத்தா சுத்திட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. தெரியல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயின்னு இருப்பார் சார். அவர் பேச்ச போடுவார் சார் தரமா. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவருனா அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. ஏண்டா அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன். பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறியா கடைசியில? தடுப்பு சட்டத்துல ஆயுதத்தை வச்சிருக்காங்க. இந்த தாயோலிகளை அவ்வளவு பேரையும் பிடிச்சி அரசு பண்ணி உள்ள ஒண்ணு சாமி எல்லாம்
அரசு பண்ணி பொண்ணும் இல்ல. நீங்க யாரா வச்சிருக்கிறீங்க வேலாயுதம் சூலாயுதம் அகில உலகத்தையும் காத்து இருக்கிற லோக மாதாங்கிறாங்களே, கையில ஒரு வேலை கொடுத்து இது பெரிய சக்தி வேல், இது ரொம்ப பலம் வாய்ந்தது, இதை வச்சு அவனை அழித்து வாடான்னு சொன்னது யாரு? முதல்ல வன்முறையை தூண்டினது உங்க கடவுள் தான்டா. பிளாஷ்பேக். என் முப்பாக்கன் முருகனின் வேல், ராவண பெரும்பாக்கனின் வாள். எவ்வளவு மண்டகளா! பாட்டன் முருகனுக்கு மூத்தவர், சிவனும் பார்வதியும் தாய் தந்தை. நாரத மாமுனி ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து இது ஞான பழம், இதை சாப்பிடணும், சாப்பிட்டா நல்லது என்று கொடுக்குது. சாப்பிடுவதற்கு தகுதி வேணும், உலகத்தை சுத்தி வரணும். உலகத்தை சுத்தி வருவாங்க, இதோ ஒரு நொடியில் வருகிறேன் என்று வேல்வேல் வெற்றி வேல் என் பாட்டை ஏறி கிளம்பிட்டாம இல்ல. இது சத்திரிய கடவுள், என் கடவுள், உன் கடவுள், வீர மக்களினுடைய கடவுள் குறியீடு. இப்ப என்ன முடிவெடுக்கிறோம்? என் முப்பாக்கன் முருகனின் வேல், ராவண பெரும்பாக்கனின் வாள். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.